பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு திருவிழா இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் ஐயா அவர்களுக்கும் நெல் ஜெயராமன் அவர்களுக்கும் வளையம்பட்டியார் அவர்களுக்கும் சிறப்பு செய்து அவர்களுக்கான வெகு சிறப்பான காய்கறிகள் மற்றும் இயற்கையில் விழுந்த பொருட்களை கொண்டு அவர்களுக்கு பூஜை செய்து நிகழ்வை தொடங்கினோம். மண்பானை பல வகையான மண் பாத்திரங்கள் இருக்குது. கல்சட்டிலேருந்து குழம்பு சட்டி, மீன் குழம்பு சட்டி, மண்பானையில் குழா வச்ச மாதிரியும் இருக்குது, சாதா பானையும் இருக்குது, சாப்பிட்ற தட்டு, டீ கப்பு, டம்ளர், தண்ணி குடிக்கிற டம்ளர், வாட்டர் பாட்டிலு, எல்லா வகையான மண்பானைகளும் செஞ்சு தரேங்க. மண்பானையில் சாப்பிட்டவங்க பல வருஷம் அந்த காலத்தில் ஆரோக்கியமாகவே இருந்தாங்க. இந்த காலத்தில் எல்லாமே குக்கர் ஐட்டத்தில் போகிறதுனால ஆரோக்கியமும் கம்மி,
நோய் நொடிகள்லாம் அதிகமாகிடுச்சு. இதே வந்து இப்போ கொரோனா காலத்துக்கு அப்புறம் மண்பானையில் தான் ஜனங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா மண்பானையில் செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி வகையில் ஒரு 60-70 வெரைட்டி பண்ணுறோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் நாட்டு சர்க்கரை, இந்து உப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி சார். கருப்பு கவுனி பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வராது, இன்சுலின் சுரக்கும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. கிச்சி சம்பா பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்கும். பூங்கார் சார், சுகப்பிரசவம் தாய்ப்பால் வரும் சார் நம்மளுக்கு. ரத்தசாலி, நம்மள உடம்புல ரத்தம் இல்லைன்னா ரத்தம் அதிகமாக வரும் சார். கருத்தக்கார் வந்து பார்த்தோன்னா மூலம், மலச்சிக்கல் அதெல்லாம் வராது தடுக்கும். மிளகு சம்பா பார்த்திங்கன்னா புற்றுநோய் தடுக்க உதவுகிறது சார். கேரளா அரிசி இருக்குது, கம்பு, ராகி நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. தங்க சம்பா, அறுதாங்குருவை, சோனா மசூரி, குள்ளக்கார், கைவரை சம்பா, கார்டன் சம்பா, சிவன் சம்பா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது சார். சிறுதானியம் பார்த்திங்கன்னா திணை, வரகு, சாமை, குதிரைவாளி. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் அரிசி அதிகமாக போகும். இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் எல்லாமே சரியாகும் சார். ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா தோயமல்லி அரிசி சார். இந்த அரிசி பார்த்திங்கன்னா தோயமல்லி, ஆத்தரிசி இதெல்லாம் ரைஸுக்கு நல்லா இருக்கும் சார். மணி சம்பா பார்த்திங்கன்னா நம்ம மூளைக்கும் நம்ம உடலில் ரத்த சுருக்கும் உதவும் சார் நம்மளுக்கு. வெள்ளத்துக்கு முன்னாடி நாட்டு சக்கரை எடுக்குது சார் நம்மளது. கம்பு, சோளம், ராகி எல்லாமே இருக்குது சார். இழுப்பு போய் சம்பா, சூரக்குருவை, வாழன் சம்பா, சிவன் சம்பா, கருடன் சம்பா, கைவரை சம்பா சார். குள்ளக்கார அரிசி பார்த்திங்கன்னா உடலில் உள்ள ரத்தம் சுரக்கும், தோல் நோய் குணமாக்கும் சார். நம்மளது மரச்செக்கு எண்ணெய் ஆயிலும் இருக்குது சார். அது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இரும்பில் ஆட்டுறாங்க, நம்ம அந்த மாதிரி இல்லாமல் இப்போ கட்டையிலே வருது சார். பழைய மாதிரியே கட்டையிலையும் செய்கிறாங்க. இந்து உப்பு சார். ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இந்து உப்பு, இமாலய உப்புன்னுவாங்க. அதை பாகிஸ்தானில் மட்டும் கிடைக்கும் சார். அது அங்கே வந்து பெரிய பெரிய கல்லை வந்து நாங்கள் தூளாகவும் பண்ணுறோம், கல்லாவும் பண்ணுறோம் சார். நான் 18 ஆண்டு காலமாக நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். 2007 இப்போ பாரம்பரிய ரக அரிசி வகைகளை பயிரிடுறோம். இந்த ரத்தசாலி அரிசி வந்து உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க இதை பயன்படுத்தினாங்கன்னா ரத்த சோகை அனிமியாவே வராது. இது தொல்காப்பியர் காலத்து அரிசி, இது ரத்தசாலி. அதே மாதிரி இது கந்தசாலி. இந்த கந்தசாலி அரிசி வந்து வாசனை ஜீரக சம்பா இருக்குது. அதே மாதிரி இது கேரளாவோட ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ரைஸ். இது கருங்குருவி அரிசியில் செஞ்ச அவுல். இது வந்து ஆண்மை அதிகரிக்கிறதுக்கும் உடம்புல சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சரி பண்ணுறதுக்கும் பலம் அதிகமாக கிடைக்கும். இது அந்த கருங்குருவி அரிசி. இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது வந்து இளவட்டக்கல்ல தூக்குறதுக்கு எவ்வளோ சக்தி வேணுமோ அந்த 48 நாள் இந்த அரிசி சாப்பிட்டாங்கன்னா பலம் கிடைக்கும். எவ்வளோ வயசானவங்களாம் சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு வலிமை கிடைக்கும் இந்த அரிசி. இது வந்து இலுப்பை பூ சம்பா இந்த அரிசி. இந்த இலுப்பு பூ சம்பா அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற அடைப்பு, பக்கவாதம், அதுக்கப்புறம் இதய அடைப்பு இது சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கிறத சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த அரிசியில் இருக்குது. இது வந்து இலுப்பு பூ சம்பா. இலுப்பு பூ வாசனை வரும் இந்த அரிசி. இது வந்து பொங்கல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், மிளகு ஜீரகம் போட்டு. சிறுதானியத்தில் சாமை. இது வந்து வரகு. இது வந்து கருப்பு கவுனி அரிசி. இது மன்னர்கள் சாப்பிட்ட அரிசி. இது ஒமேகா 3 இருக்குது, ஆந்தோசைனின் இருக்குது, கேன்சர் வராமல் தடுக்கும். இது வந்து சக்கரை வியாதிக்காரங்க சாப்பிட்டாங்கன்னா இது உடம்புல ஸ்டெமினா இல்லாதவங்களுக்கு ஸ்டெமினா நிறைய கிடைக்கும். அதே அந்த கருப்பு கவுனி அரிசியிலே அவுல், அதிலே பச்சரிசி இருக்குது. இது வந்து கஞ்சி மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, ரத்தசாலி, கருங்குருவை இந்த 4 அரிசியோட மிக்ஸ். இது வந்து கிலோ 120 ரூபான்னு கொடுக்குறோம். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் செஞ்ச சோப்பு, மூலிகை சோப்பு. இது வந்து சீக்கக்காய் சோப்பு, மஞ்சிஸ்டா சோப்பு, வெட்டிவேர் சோப்பு, அப்புறம் மகிழம்பூ சோப்பு, எல்லாம் ஒரு 5-6 வெரைட்டி சோப்பு இருக்குது. இந்த சோப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்டா மட்டும் 60 ரூபா கொடுக்குறேன். இந்த சீக்கா சோப்பு, இந்த குப்பமேனி சோப்புலாம் 40 ரூபா கொடுத்துட்ருக்குறேன். இது திணை பாயாசம் அவேர்னஸ்க்காக வச்சுருக்கிறேன். இது திணை முட்டை இல்லாத கேக் பண்ணுறேன். இது வந்து முட்டை இல்லாத மைதா இல்லாத கேக். இது வந்து திணை, நாட்டு சர்க்கரை, பால், தயிர், நெய் இதில் செய்கிறோம். இது வந்து ஏறக்குறைய இது 2 வருஷமாக நான் செஞ்சிட்ருக்கிறேன். யார்கிட்டையும் போய் நான் ட்ரைனிங்லாம் எடுக்கல, எனக்கு நானே செஞ்சு கற்றுக்கினேன். என் பெயர் வெங்கடேஷ். காட்பாடி பக்கத்தில் முத்தரசிப்பம் கிராமம். நான் வந்து இயற்கை விவசாயமாக ஒரு 8-9 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்டால் போடுறதுக்காக வந்திருக்கேன். இந்த பாரம்பரிய அரிசி திருவிழாவை ஆரம்பித்து இங்கே ரொம்ப அருமையாக பண்ணின்னு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் இந்த மாதிரி ஒரு பிளாக்லேயும் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. அப்போ தான் இந்த பாரம்பரிய அரிசி
மற்றும் இந்த சிறுதானிய வகை இதெல்லாம் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இதை மீட்டு கொண்டு வரணும் தான் இந்த மாதிரி இப்போ ப்ரோக்ராமை பண்ணால் தான் நல்லா எல்லாருக்கும் தெரியுன்றது என்னுடைய ஐடியா. முதன்முறையாக குடியாத்தத்தில் நடைபெறும் அரிசி பாரம்பரிய திருவிழா இது. இந்த திருவிழாவில் நம்ம பழைய பாரம்பரிய சம்பந்தப்பட்ட அனைத்து அரிசி ரகங்களும் மற்றும் விதைகளும் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் இங்கே வந்து கண்காட்சிப்படுத்தப்பட்டு இருக்குது. அது இல்லாமல் நாங்கள் காலையிலேருந்து சாமையில் மோர் சேர்த்து கஞ்சியாக வழங்கப்பட்டது. இங்கே இப்பொழுது சிறப்பாக தாம்பூல பான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தாம்பூல பான குடிநீர் என்பது உடல் செரிமானத்திற்கும் மற்றும் வாத பித்த கப இது மூன்றும் சமநிலைக்கும் பயன்படக்கூடிய ஒரு பானம். இந்த பானத்தில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் கருப்பு வெற்றிலை, சீவல் பாக்கு, மிளகு, லவங்கம், ஏலக்காய், சுண்ணாம்பு, இஞ்சி தோல் நீக்கியது, தேவையான அளவு உப்பு மற்றும் இனிப்பு இவை அனைத்தும் கலந்து இந்த பானம் தயார் செய்யப்படுகிறது. இந்த பானம் தரமான செரிமானமும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துவதாகவும் வாதம் பித்தம் கபம் சமநிலைப்படுத்துவதாகவும் இந்த பானத்தை உணவிற்கு பின்னும் முன்னும் பயன்படுத்தலாம். மேட்டுப்பாளையம் பகுதியில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேங்க. என்னுடைய பூர்வீக தொழில் விவசாயம். அந்த விவசாயத்தில் பாரம்பரிய அறிவியல் பரம்பரையாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்களை நான் கையில் எடுத்துக்கிட்டதுனால தமிழ்நாட்டினுடைய வடமேற்கு மூலையில் இருந்த எண்ணெய் வடக்கு பகுதிக்கு கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கு. அந்த பாரம்பரிய அறிவு மட்டும்தான் அதுக்கு காரணம். அப்போது அந்த பரம்பரையான அறிவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கோம். ஏன்னா பரம்பரை அப்படிங்கிறதே மறந்து போச்சு எல்லாத்துக்கும். பாரம்பரிய அறிவு அப்படிங்கிறத மறந்து போய் நிற்கிறோம். இப்போ கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்றதுக்கு எப்படி உணவு சாப்பிட்ற பழக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, நல்ல மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை தொடக்கம் அதில் இல்லை. சாப்பிட்றதுக்கே நம்ம இன்னும் கற்றுக்கணும். அதுக்கு ஒரு நாள் முழுக்க ஒரு வகுப்பு எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஒரு பாடமே நடத்த வேண்டியதாக இருக்கும். உண்மை அதுதான். அந்த பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும். ஏன்னா நம்ம நடந்துட்டுருக்கிற இந்த திருவிழாவிலேயே பாரம்பரிய அரிசி மற்றும் உணவு திருவிழா தான் இது. அரிசியை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நாள் பத்தாது, உணவை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நாள் பத்தாது, உணவு சாப்பிட்றதுக்கு மட்டுமே ஒரு நாள் பேச வேண்டியதாக இருக்கும். அந்த பாரம்பரிய அறிவியல் முறைகளில் தான் இப்போ நான் கையில் எடுத்திருக்கிற விஷயம் உணவு உற்பத்தி, இயற்கை விவசாயம். அது இன்றைக்கி நிறைய பேர்களில் வந்தாச்சு. எக்கச்சக்கமான பேர்கள் இருக்குது அதுக்கு. ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், டூ நத்திங் ஃபார்மிங், சஸ்டைனபிள் ஃபார்மிங், எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங், நோ டில்லிங் ஃபார்மிங், டூ நத்திங் ஃபார்மிங், பயோடைனமிக் ஃபார்மிங், பர்மாகல்ச்சர், ஜீரோ பட்ஜெட் ஃபார்மிங், வேதிக் ஃபார்மிங். எத்தனை பேர் இருக்குன்னு நம்மளே இப்போ விரல் விட்டு எண்ணிருக்கலாம் போட்டிருக்கு. ஒரு 10-15 இருக்கும் போட்டிருக்கு. அப்போ இதுக்கு எல்லாமே முன்னோடியாக எது இருந்திருக்கும்? இத்தனை பேர்களும் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா? இதுக்கெல்லாம் முன்னோடியாக எது இருக்கும் அப்படின்னா, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான்லேருந்து தான் தொடங்குச்சு. முதல்ல ஜப்பான்லேருந்து தொடங்கி வந்தது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இயற்கை விவசாய வழிமுறைகள். அது நாளுக்கு நாள் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டே வருது, விதவிதமாக சேர்ந்துக்கிட்டு வருது. திரு மசானபு புக்காக்கோ அப்படின்னு சொல்கிறவர் இது ஆரம்பித்தார். டூ நத்திங் ஃபார்மிங் அப்படிங்கிற மாதிரி. இது இவ்வளோ செயல்பாடுகள்லாம் வேண்டாம், இத்தனை கஷ்டப்பட வேண்டியது அவசியம் இல்லை நம்மளுடைய உணவுக்காக. அப்போ சாணி மூத்திரம், பசுமாட்டினுடைய சாணமும் மூத்திரமும் இருந்தால் போதும், நம்ம விளைய வச்சிடலாம், மண்ணை வளப்படுத்திடலாம் அப்படின்னு அவர் சொன்னது தான் முதல் அவர் ஆரம்பித்து வச்ச வார்த்தை. அவருக்கு விருதுகள்லாம், உலகளாவிய விருதுகள்லாம் கிடச்சிது. அவருடைய புஸ்தகம் ஒற்றை வைக்கோல் புரட்சி நல்ல ஒரு புரட்சி பண்ணுச்சு, ஒத்துக்க வேண்டிய விஷயம். அதை நம்ம இந்திய நாட்டிலிருந்து பாஸ்கர் சாவேவும் தபோல்கர் ஐயா அவர்களும் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவர் சொன்ன சாண மூத்திர கரைசலுக்கு அமிர்த்து பாணின்னு பேர் வச்சாங்க. கொஞ்சம் வெல்லமும் போட்டு
தயார் பண்ணி மண்ணில் தெளித்தாங்க. அதுக்கு பேர் அமிர்த பாணின்னு வச்சாங்க. அமிர்த பாணி இருந்தால் போதும், நம்ம விளைய விவசாயம் பண்ணிட முடியும் அப்படின்னாங்க. அதையே திரு நம்மாழ்வார் ஐயா தமிழ்நாட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு அமிர்த கரைசல்னு பேரை மாற்றினாங்க. அமிர்த பாணியை அமிர்த கரைசல் அப்படின்னு பேரை மாற்றி அதே தான் நமக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதில் மாவு பொருட்கள், கொஞ்சம் மண், நல்ல வளமான மண்ணெல்லாம் கலந்த ஜீவாமிர்தம் அப்படிங்கிற பேரில் மறுபடியும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ இது வந்து பரிணாம வளர்ச்சி, இயற்கை விவசாயத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. அப்போ இவர் மசானபு புக்காக்கோவுக்கு முன்னால் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச அளவில் விருக்ஷாயுர் வேதம்னு சொல்லக்கூடிய சுரபாலர் எழுதி வச்ச ஒரு மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, நூல் வடிவில் இருக்குது. விருக்ஷ ஆயுர்வேதம், அதாவது தாவரங்களுக்கு உண்டான ஆயுர்வேதம் அப்படிங்கிற மாதிரி விருக்ஷாயுர்வேதங்கிற பேரில் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி எது இருக்குன்னா கச்சியப கிருஷி, பராசர கிருஷி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது மகாபாரதம் எழுதின வியாச பகவானுடைய தகப்பனார் பராசர முனிவர் எழுதி வச்ச பராசர கிருஷியிலிருந்து தொடங்குது. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் இருந்து அந்த புஸ்தகங்கள்லாம் மேனுஸ்கிரிப்ட் கிடைக்கிது. இப்போவும் படிக்கலாம், யார் வேணாலும் படித்து புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தொகுப்புகள் அதெல்லாமே இருக்குது. விவசாயத்தில் இவ்வளவு தொகுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு தொகுப்புலையும் ஒவ்வொரு அறிவு நமக்கு கிடைக்கும். அதாவது விதவிதமான நுணுக்கங்கள், தொழில் நுணுக்கங்கள் நமக்கு தெரிய வருது. அப்போ இந்த மாதிரி தொழில் நுணுக்கங்களை எல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக வருதுன்னா, அது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 1925 ஜூன் மாதம் ஒரு 8 நாள் விவசாயிகள் மத்தியில் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த திரு ருடால்ஃப் ஸ்டைனர் அப்படிங்கிறவர் ஒரு 8 நாள் பயிற்சி கொடுத்தார். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் பயோடைனமிக் அக்ரிகல்ச்சர், உயிராற்றல் வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறைகள். இந்த உயிராற்றல் வேளாண்மை வழிமுறைகளில் இருக்கிறது அனைத்துமே நான் முதல்ல சொன்ன கச்சியப கிருஷி, பராசர கிருஷி, வேத கிருஷி அண்ட் விருக்ஷாயுர்வேதம், இது எல்லாத்துலேயும் இருக்குது. அதில் எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்குது. அதை தொகுப்பாக பண்ணி செய்து ஒரு வழிபாடு, அதாவது மொழி மாற்றம் நடந்தது, வார்த்தைகளும் மாற்றி நம்ம நல்ல ஒரு எளிமையான விவசாயி கூட புரிஞ்சுக்கிற மாதிரி, பெரிய முதலீடு எதுவும் இல்லாமல் கற்றுக்கிற மாதிரி ஒரு வழிமுறைகளை தொகுத்து கொடுத்தாரு. சரியாக இது 100வது வருஷம். 1925 அவர் சொன்னது, 2025 நாம் இருக்கோம். இப்போது அதுக்குண்டான நூற்றாண்டு விழா கூட சமீபத்தில் பெங்களூரில் நடந்தது. அதுலேயும் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டோம். உலக நாடுகள்லேருந்தெல்லாம் நிறைய வந்திருந்தாங்க, எல்லா நாடுகள்லேருந்து வந்திருந்தாங்க. அங்கேயும் நம்ம பேசணும். அந்த மாதிரி நூற்றாண்டு விஷயம் அது. தாராளமாக அந்த உற்பத்தியை நம்ம குறையாமல் பார்த்துக்க முடியும், உற்பத்தி செலவை குறைக்க முடியும், உற்பத்தி வேலைப்பளுவை குறைக்க முடியுது. எல்லாத்துக்கும் மேலே அந்த பயோடைனமிக் முறையில், அதாவது உயிராற்றல் வேளாண்மை வழிமுறைகளில் பண்ணக்கூடிய உற்பத்தி பொருள் நமக்கு சகல விதமான நோய்களையும் தடுக்கக்கூடிய பாலிஃபினால் கண்டென்ட்டு அதிகமாக இருக்குது. ஹெஸ்பெரிடின் சொல்கிற ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி, அதாவது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஹெஸ்பெரிடின்கிற கண்டென்ட்டு அதிகமாக தான் இருக்குது மற்றதை காட்டிலும். இது நான் சோதனை பண்ணி பார்த்த முடிவு. அந்த அளவுக்கு தகுதியான உணவுப் பொருளை நம்மால் உற்பத்தி பண்ண முடியும். மிக மிக அற்புதமான மூலிகைகளை உற்பத்தி பண்ணி அந்த மூலிகைகள் மூலமாக நம்ம அலோபதிக்கு, அதாவது ஆங்கில மருத்துவ முறையானாலும் சரி, சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் எதுவாக இருந்தாலும் அந்த மூலப்பொருட்கள் உற்பத்தி செய்கிறது இந்த விவசாயத்தின் மூலமாக செய்யப்பட்ட பொருளில் மதிப்பு அதிகமாக இருக்குங்கிறத நாங்கள் நிரூபிச்சிட்ருக்கோம். இப்போ ஆய்வுக்கூடத்திலே வச்சு நிரூபிச்சுட்டு உலக அளவில் நிரூபிச்சிட்ருக்கோம். அதில் முன்னணியில் இருக்கக்கூடியது பஞ்சகவ்யம்னு சொல்லி நம்ம விவசாயத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய பஞ்சகவ்யம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பஞ்சகவ்யத்தை மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பஞ்சகவ்யமாக பண்ண முடியும். அதுக்கு நிறைய நம்மளுடைய வேதத்திலேயே இருக்குது, குறிப்புகள் இருக்குது. பராசர முனிவர் சொன்ன அளவுகள் இருக்குது. பிரஜாபதி, ஆபஸ்தம்பர், போதாயனர், அகத்தியர்,
இப்படி அவங்கெல்லாம் சொல்லி வச்ச அளவுகள் இருக்குது. என்னென்ன அளவில் எந்தெந்த பொருளை சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுகள் இருக்குது. அதை எப்படி தயாரிக்கணுங்கிறது இருக்குது. அந்த மாதிரி தயாரித்து அதையும் சோதனை பண்ணி பார்த்துட்டோம். அதுலேயும் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ரோபயோட்டிக் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்களை பெருக்கம் பண்ணுறதுக்கு அந்த பஞ்சகவியம் ரொம்ப உதவியாக பண்ணிகிட்ருக்கு. இது மனிதர்கள் சாப்பிடக்கூடிய அளவில் வீட்டுக்கு வீடு எல்லாருமே செய்து சாப்பிடணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாகவும் இருக்குது. குறைந்தது வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது மாதத்தில் ஒரு நாளாவது அந்த பஞ்சகவியம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் நமக்கு எந்த வியாதியும் வரப்போகிறதில்ல. வயிறு சுத்தமாக இருந்தால், வயிறு சுத்தமாக இருந்தால் அப்படின்னு அந்த வார்த்தையை ஏன் அழைச்சி சொல்கிறேன்னா, இந்த பூமியில் விதவிதமான உரங்களை போடுறோம். ஆடு, மாடு, கழுதை, குதிரை, புண்ணாக்கு வகைகள் என்னென்ன கழிவுகள் இருக்கோ அத்தனை கழிவுகளையும் கொண்டு போய் மண்ணில் கொட்டுறோம். அது பூராமே மண்ணை வளப்படுத்துது. இது எர்தன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமியை வளப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நிகழ்வு. அப்போது அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரே இடத்துல மண்ணெல்லாம் வளப்படுத்தியாச்சு. பாகல்காய் செடி விதை போட்டிங்கன்னா கசப்பு, மிளகாய் போட்டிங்கன்னா காரம், கரும்பு போட்டால் இனிப்பு, நெல்லிக்காய் போட்டால் புளிப்பு, அப்படி விதவிதமான சுவைகள், விதவிதமான நிறங்கள், விதவிதமான மணங்களோட விதவிதமான உணவுப் பொருள் நமக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம வயிறும் அது மாதிரி தான். இங்கே ஒழுங்கானதை போட்டோம் அப்படின்னா மண்ணில் தவறு பண்ணி நம்ம இயற்கை விவசாயத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ இந்த உணவு திருவிழாலாம் நடத்துகிறோம், வந்துட்டோம். அரிசி திருவிழா, உணவு திருவிழா நடத்த வேண்டிய அளவுக்கு ரசாயன பொருட்களை பயன்படுத்திட்டு நம்ம வியாதிகளோடு இருக்கிற போது இது தேவையாக இருக்குது, வந்துட்டோம். அப்போ வயிறையும் நம்ம கவனிக்கணும். உணவு திருவிழாங்கிறது அதுவும் ஒரு அங்கம். வயிறும் எர்த்தன் எஃபெக்ட். நீங்கள் என்ன உணவு இங்கே கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த எஃபெக்ட் தான் நம்மளுடைய வாசனை, கேட்கும் திறமை, பேச்சு திறமை, மூளையினுடைய திறமை, சுவையினுடைய அறியும் திறமை, இது எல்லாமே ஆஸ்ட்ரல் எஃபெக்டாக நமக்கு வந்துட்டுருக்கு. இங்கே போடுற உணவு, வயிற்றில் போடுற உணவுனுடைய சத்துக்கள், அதனுடைய வீரியம் மேலே இருக்கிற ஆஸ்ட்ரல் எஃபெக்டாக நமக்கு தெரியறது. இவ்வளவும் தெரியுது. கேட்கும் திறமை, பார்க்கும் திறமை, பேசும் திறமை, ஞாபகம் வச்சுக்கக்கூடிய திறமை, இது எல்லாமே வளர்கிறதுக்கு காரணம் இங்கே போடுற உணவு, அதனுடைய பலம். அப்போ அந்த மூலப்பொருள் பலமான நல்ல தகுதியான பொருளாக இருந்தால் நமக்கு எல்லாமே ஒழுங்காக இருக்கும். ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு போயிட்டு மிட் நைட் பிரியாணி, நான் ரொட்டி 4, மஷ்ரூம் மஞ்சூரியன் திங்காமல் இருந்தாலே பாதி ஆரோக்கியம் நமக்கு இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எந்த நேரத்தில் எந்த உணவு எப்படி சாப்பிடணும், அதாவது நம்ம இப்போ போயிட்டுருக்கிற பழக்கங்கள் அன்வான்ட் ஃபுட், அன்டைம்லி ஃபுட், அடல்ட்ரேட்டட் ஃபுட், இதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த அரிசி திருவிழா, உணவு திருவிழா எல்லாம் ஒரு திருவிழா பத்தாது. இதை 10-15 பாகமாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதமும் நடக்கணும். நடந்து அதில் 10 பேர்னா 10 பேர் கேட்டால் போதும். இப்படி ஏனோ தானோன்னு எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் எழுந்திரிச்சு போய் பிரயோஜனமே இல்லை. நாங்கள் கத்தியும் பிரயோஜனம் இல்லை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி செய்கிறதில் அவங்களுடைய முன்னேற்பாட்டுக்காக பாராட்டணும். இந்த கருத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்க, இந்த ஏற்பாடு பண்ணவங்கெல்லாம். ஆற்காடு அரிசி திருவிழாவாகட்டும், குடியாத்தம் திருவிழாவாகட்டும், அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணிட்டாங்க. இந்த ஏற்பாடுகள் மாதம் மாதம் ஒரு நாள் 4 மணி நேரம் மட்டும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு நடந்து அந்த ஒவ்வொரு நிகழ்வுலையும் 10 பேர் 20 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா போதும். அந்த 10-20 பேரும் ஆசிரியர்களாக மாறி மற்ற சமுதாயத்தை மாற்ற முடியும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கைக்காக என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே பேச வச்ச அனைவருக்கும் நன்றி.